ரம்ஜான் ஸ்டார்ட் ஆனாலே போதும் எல்லா வீட்லேயும் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நானுமே வந்து ஒரு புது டிஷ்ஷை தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். மோமோஸ் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ மைதாவில் வந்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஹாட் வாட்டரில் தான் வந்து மாவை பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ மோமோஸும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிருக்கேன். ஸோ வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதை நல்லா வந்து ஒரு பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு நல்லா இதாக வரைக்கும் நம்ம மோமோஸ்க்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டேன். ஆயில் போட்டதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணும் போது நீங்கள் வந்து க்ரீன் சில்லியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் மோமோஸ் தான் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு வந்து வெஜ்ஜில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. ஸோ நான் அதனால தான் வந்து கேரட்டை வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி. அது இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்குங்கிறனால. உங்கள்கிட்ட கேபேஜ் இருந்தால் கேபேஜ் கூட போட்டுக்கலாம். ஸோ சிக்கனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து டர்மரிக், சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஹாஃப் ஃப்ரைடாக. ஸோ அந்த சிக்கனை தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் இதில் வந்து நூடுல்ஸ் மசாலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸ்லேயே வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரிகானோ யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரிகானோ போடுங்க. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து நான் வந்து ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யும் போது சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்களே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கூட வைக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் சால்ட்டும் கொரியாண்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது இந்த ஸ்டஃபிங்கு. எங்களுக்கே வந்து நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். ஆனாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இப்போ மோமோஸ்க்கான சட்னியை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் டொமேட்டோ 2 வரமிளகாவை வந்து ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மோமோஸை ரெடி பண்ணிடலாம். ஸோ மாவு வந்து எடுத்துட்டேன். அரிசான் உடனே மாவு வாங்க வந்துட்டார். மோமோஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. ரவுண்டாக இல்லைன்னா கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதில் இருந்து சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் ஒரு ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்யூட்டாக. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மோமோஸில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து அந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மோமோஸை எப்படி ரவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அழகாக குட்டி குட்டியாக மடித்து ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நானே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டஃபிங்கை வச்சு நிறைய மோமோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு.
ஸோ நம்ம மோமோஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டீம் பண்ணிடலாம் இப்போது. ஓகே, மோமோஸ் ஸ்டீம் ஆகிற கேப்பில் நான் வந்து சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவோட தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்மளோட வரமிளகாவையும் வந்து அது கூட அப்படியே ஆட் பண்ணிடலாம். 2 வரமிளகா, கூடவே 2 பீஸ் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சுகர் பவுடர், நான் எனக்கு வந்து சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட். எஸ், மோமோஸோட டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. எஸ், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக ரெடியாக இருந்தது. பட் கலராக இருந்தது. ஏன்னா அந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் அதிகமாக இருக்கனால அது கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. நான் கையில் தெரியாமல் அப்படியே டச் பண்ணிட்டேன். ஸோ பயங்கர சூடாக இருந்தது. என் தங்கச்சி வேறு கிண்டில் பண்ணிகிட்டு இருந்தா என்ன. ஓகே, ஸ்பூனில் நம்ம எடுக்கலாம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடு. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பாய், டேக் கேர்.